சற்று முன் வெளியான தகவல், ரேஷன் அடைதலுக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பருக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டில் அப்டேட் செய்வதற்காக தமிழக அரசு சார்பாக நடத்தப்படும் குறைதீர்ப்பு முகாம் எப்போது என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களின் குறைகளை தீர்க்க தமிழக அரசு சார்பாக நடத்தப்படும் குறைதீர்ப்பு முகாம் ஜனவரி 25ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு அல்லது குடும்ப அட்டை மூலமாக ரேஷன் கடைகளில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்களை வாங்கலாம். இது மட்டுமல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு, மகளிர் உரிமைத் தொகை போன்ற உதவிகளையும் மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்கள் சில நேரங்களில் தங்களுடைய ரேஷன் கார்டில் அப்டேட் செய்ய வேண்டியிருக்கும். புதிய உறுப்பினர் பெயர் சேர்த்தல், உறுப்பினர் பெயர் நீக்குதல் போன்ற மாற்றங்களை செய்ய நினைக்கலாம். அதேபோல புதிய மொபைல் நம்பர் அப்டேட்ஸ் போன்ற திருத்தங்களுக்கும் திருத்தங்களும் செய்ய வேண்டியிருக்கும். அதற்கு நல்ல வாய்ப்பு வந்துள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்கள் அப்டேட்களை செய்வதற்கு உதவும் வகையில் தமிழக அரசு சார்பாக ஒவ்வொரு மாதமும் மண்டல வாரியாக சிறப்பு குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த முகாம்களில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அப்டேட் செய்வது மட்டுமல்லாமல் ரேஷன் பொருட்கள், ரேஷன் கடைகள், ரேஷன் கடை ஊழியர்கள் தொடர்பான புகார்களையும் பதிவு செய்து தீர்வு காணலாம். பொதுமக்களுக்கான ரேஷன் கார்டு குறைதீர்ப்பு முகாம் வருகிற ஜனவரி 25ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சென்னை மண்டல உதவி ஆணையர் வட்ட வழங்கல் அலுவலகங்களில் குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்படவிருக்கிறது. இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்கள் அரசு வழங்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குறைதீர்ப்பு முகாம் மூலம் ரேஷன் கார்டு தொடர்பான அப்டேட்களை செய்து கொள்வதோடு தங்களுடைய குறைகளையும் நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு தமிழக அரசு சார்பாக கேட்டு கொள்ளப்பட்டுள்ளது. நிறைய பேர் இந்த முகாம்களுக்காக காத்திருக்கின்றனர். தமிழக அரசின் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குடிமக்கள் சேவைகளை உறுதி செய்யும் வகையில் மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் இந்த குறைதீர்ப்பு முகாம்கள் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் ரேஷன் கார்டுதாரர்கள் தொடர்ந்து பயன்பெற்று வருகின்றனர். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்காக நடத்தப்படும் இந்த சிறப்பு முகாம்களில் ரேஷன் கார்டு, ரேஷன் கடை, ரேஷன் ஊழியர்கள் உள்ளிட்ட எந்த ஒரு பிரச்சினை குறித்தும் புகார் செய்யலாம். ரேஷன் கடை ஊழியர்களின் நடவடிக்கை, ரேஷன் கடைகளில் நடைபெறும் மோசடி போன்ற விஷயங்கள் குறித்தும் புகார் செய்யலாம். ரேஷன் அரிசி கடத்தல் போன்ற பிரச்சனைகள் குறித்தும் புகார் செய்ய முடியும். தமிழக அரசு நடத்தி வரும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு ரேஷன் கார்டு தான் பிரதான ஆவணமாக உள்ளது. எனவே மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இணைவதற்கும் அதில் தொடர்ந்து நிதியுதவி பெறுவதற்கும் ரேஷன் கார்டும் அது அப்டேட்டாக இருப்பதும் அவசியம். எனவே அரசு தரப்பில் நடத்தப்படும் இந்த அப்டேட் முகாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. முன்பை விட அதிக பேர் இந்த முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுகின்றன. அது மட்டுமல்லாமல் ரேஷன் கடைகள் செலவுக்கு ரூபாய் 300 கோடி ஆகும். அதாவது கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டுறவு சங்கங்கள் சார்பில் ரேஷன் கடைகள் நடத்தப்படுகின்றன. இந்த கடைகளுக்கு வாடகை உள்ளிட்ட செலவுகளை சமாளிக்க தமிழக அரசு ஆண்டுதோறும் மானியம் வழங்குகிறது. ஆனால் இந்த மானியம் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்கப்படாததால் சங்கங்களுக்கு நிதி நெருக்கடி
ஏற்பட்டுள்ளது. எனவே நிலுவையில் உள்ள மானியத்தை விடுவிக்குமாறு அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்தனர். தற்போது நடப்பு நிதியாண்டிற்கான மானியத்தில் 300 கோடி ரூபாயை விடுவித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த தொகை மத்திய கூட்டுறவு வங்கிகள் வாயிலாக மாவட்ட வாரியாக சங்கங்களுக்கு வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் வீட்டின் அமைப்பு திசை உள்ளிட்டவற்றை தாண்டி நம்முடைய அமைதி செல்வ நிலை சிறப்பாக அமைவதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய சில வாஸ்து குறிப்புகள் என்னென்ன இங்கு பார்க்கலாம். ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் பல அமைதியும் திருப்தியான பொருளாதாரம் இருக்க வேண்டும் என கடுமையாக உழைக்கின்றனர். சில கடுமையான நேரத்தில் வாங்கக்கூடிய கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட நாம் செய்ய வேண்டிய எளிய வாஸ்து பரிகாரங்கள் என்னென்ன தெரிந்து கொள்ளவும். அதாவது ஒவ்வொரு கடமை இருப்பதால் அவருடைய நிம்மதி குறைவது எப்போது ஒருவித மன இறுக்கத்தில் இருப்பார். நிதி சமநிலை மோசம் அடைவதால் கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. சிலர் தங்களின் வருமானத்தை விட அதிக செலவுகள் செய்வதால் கடனாளியாக மாறிவிடுகின்றனர். பல நேரங்களில் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் மன வருத்தமும் அவமானமும் சந்திக்க வாய்ப்புள்ளது. ஒருவரின் நிதி சிக்கல் கடன் பிரச்சனை போன்றவற்றில் இருந்து ஈடுபடுவதற்காக வாஸ்து குறிப்புகள் உதவுகின்றன. சனிக்கிழமைகளில் காலை மற்றும் மாலை நேரத்தில் அரச மரத்திற்கு அடியில் விளக்கேற்றி வழிபாடு செய்யவும். குறிப்பாக 4 முகம் கொண்ட விளக்கை ஏற்றி காலை அதில் மட்டும் நேரத்தில் மட்டும் மரத்தை சுற்றி வழிபாடு செய்து வர கடன் குறைய தொடங்கும். கடனிலிருந்து விடுபட உங்கள் வீடு அல்லது கடையில் வடக்கு திசையில் பணப்பொட்டியை வைப்பது நல்லது. இந்த திசை மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது. இதனால் உங்களின் கடன் தொகை மெதுவாக குறைய தொடங்கும். செவ்வாய்க்கிழமைகளில் கடனை திருப்பி செலுத்துவதற்கு சிறந்த நாளாக கருதப்படுகிறது. இதன் காரணமாக நீங்கள் வாங்கிய கடன் தொகையில் உங்களால் முடிந்த அளவு செவ்வாய்க்கிழமைகளில் திருப்பி செலுத்த முயற்சி செய்யவும். அதனால் விரைவாக கடன் அடையும். வாஸ்து சாத்திரத்தின் படி லட்சுமி தேவியின் சிலை மற்றும் குபேரரின் சிலையை வீடு அல்லது கடையின் வடக்கு திசையில் வைத்து தினமும் வழிபாடு செய்து வரவும். இதனால் உங்களுக்கு பண ஆதாயம் அதிகரிப்பதோடு உங்களின் கடன் குறைய தொடங்கும் என நம்பப்படுகிறது. எங்களுக்கு திசையில் உள்ள குறைபாடுகள் உங்கள் கடனை திருப்பி செலுத்துவதற்கு கடினமாக்குவதோடு மேலும் கடனாளியாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக சமையலறை இந்த திசையில் இருக்கக்கூடாது. நெருப்பு மற்றும் மின் சாதனங்களை இங்கே வைப்பதை தவிர்க்கவும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.